உதவும் வகையிலான கருவி ஒன்றை தஞ்சையைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் வடிவமைத்துள்ளனர். இதற்கு நிர்பயா செப்பல் என்றும் அவர்கள் பெயரிட்டுள்ளனர். பள்ளி, கல்லூரி, வேலை என பயணிக்கும் பெண்களுக்கு ஆபத்துகள் அதிகம் நடக்கும் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் பார்க்கும் செய்திகளே அதற்கு சாட்சி. ஆனால் இதுபோல பெண்கள் துணிச்சலாக எதையும் எதிர்கொள்ளவும் ஆபத்து காலங்களில் உதவும் வகையிலான கருவி ஒன்றை வடிவமைத்து இருக்கிறார்கள் தஞ்சையைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள். பொறியியல் படிக்கும் சங்கீதா, சௌந்தர்யா, வினோதினி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து இந்த கருவியை வடிவமைத்துள்ளனர். கருவி என்றால் பெரிதாக எதையும் கற்பனை செய்ய வேண்டாம். பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காலணி மற்றும் வாற்றில் ஒரு கையடக்க கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவே. பாலியல் ரீதியான பிரச்சினைகள், ட்ரெயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது பெண்கள் அவர்களை இந்த காலணியை கொண்டு மிதித்தால் போதும். பெண்களின் உடல் வேகத்திற்கு ஏற்ப இந்த கருவி செயல்பட்டு எதிராளியை தாக்கும் என்கிறார் இந்த கருவியை வடிவமைக்க உதவிய அமிர்த கணேஷ். இந்த செப்பல் என்ன பர்பஸ்க்காக பண்ணோம்னா, அவங்க டே பை டே லைஃப்ல யூஸ் பண்றது அதை அவங்க மறக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. அதனால செப்பல் மாதிரியும் ஒரு ரிஸ்ட் வாட்ச் மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ராடக்டோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ, இல்லை யாராவது அவங்கள வம்பிழுக்கிற மாதிரி சூழ்நிலையோ இல்லை செயின் பறிக்கிற மாதிரி சூழ்நிலை வரப்போ, அவங்க அப்நார்மலாக ஏதாவது சவுண்டு கொடுத்தாங்கன்னா, ஐயோ ஐயோ அம்மா காப்பாத்துங்க அந்த மாதிரி எந்த ஒரு குரல் எழுப்பினாலோ, இல்லை அவங்களோட அசைவு எதிர்த்தாப்பில் இருக்கவங்களோட சண்டை போடுற மாதிரியோ கைகால் உதற மாதிரியோ ஆன ஆக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடச்சிதுன்னா, அந்த ரிஸ்ட் வாட்ச் வயர்லெஸ் வழியாக செப்பலுக்கு ஒரு சிக்னல் தரும். செப்பலில் இருக்கிற ஒரு சவுண்டு ப்ரொடியூசிங் டிவைஸ் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மூலியமாக எலக்ட்ரிக் ஷாக் ப்ரொடியூஸ் பண்ணுற செப்பலோட எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள அவங்க தாக்குனாலோ அவங்களோட காலை மிதிச்சாலோ அவங்களுக்கு ஷாக் அடிக்கிறனால இன்ஸ்டன்ட்டாக அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களால தப்பிச்சுக்க முடியும். இந்த கருவியை பயன்படுத்துவதும் எளிது என்பதோடு நடக்கும் போதே ரீசார்ஜ் ஆகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆபத்து காலங்களில் உள்ள பெண்கள் உதவிக்காக யாரையும் எப்போதும் தேட வேண்டியதில்லை என்கிறார் இதை வடிவமைத்த சங்கீதா. இதுல இருந்து ஒரு பெண் தன்னம்பிக்கை உள்ள பெண்ணா நம்ம வெளில வரலாம். யாரும் நமக்கு துணைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த செப்பலுக்கு நிர்பயா செப்பல் நாங்கள் பேர் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நிர்பயா அப்படின்றது ஃபியர்லெஸ். இப்போ ஃபியர்லெஸ் கேர்ளாக இந்த உலகத்தில் பெண்கள் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும். இவங்க எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தாலும் அதுலேருந்து வெளில வரணும். நாங்கள் எப்போதும் பவர்ஃபுல் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் கருவிகளும் தற்காப்பு கலைகளும் தேவை என்றாலும் கூட தனி மனித ஒழுக்கமும் கடுமையான சட்டங்களும் அவசியம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக